Hello students, welcome to Max Neram. 10th standard Max example chapter 1 example 1.17. Let f be a function from R to R defined by f of x equal to 3x minus 5. Find the values of a and b given that a comma 4 and 1 comma b belongs to f ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பாருங்க, திரும்ப படிக்கிறேன். Let f be a function from R to R. ஓகேவா? Defined by f of x equal to 3x minus 5. Find the values of a and b. a value b value find out பண்ண சொல்லிருக்காங்க. Given that a comma 4 and 1 comma b belongs to f ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப சிம்பிள் தான். அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of x equal to 3x minus 5 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி a வேல்யூம் b வேல்யூம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? a, 4 means the image of a is 4. அதாவது இப்போ இங்க பாருங்க, நீங்களே பாருங்க, இப்படி இருக்குன்னா a b 4 அடுத்து என்னது 1 அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்க இப்படி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். எப்படின்னா இப்ப பாருங்க, ஏக்கு வந்து 4 பிக்கு வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம் ரிலேஷன். ஓகே, a, 4 b, 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது நீங்க அப்படி போடணும்னு அவசியம் இல்லைன்னா, இப்ப பாருங்க, இதை நீங்க இப்படி a, 4 means the image of a is 4 போட்டீங்கன்னா f of a உடைய வேல்யூ வந்து 4 அப்படின்னு எடுத்தனா, அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, f of x equal to 3x minus 5. அந்த இடத்துல x இருக்கிறதுல நீங்க என்ன பண்ணலாம், ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3a minus 5 அப்போ 4 3a minus 5. f of a வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இது x வேல்யூ தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கோம். அப்போ f of a வேல்யூ தான், இது வந்து f, இது வந்து f ன்னு ஃபங்க்ஷனை வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி வர வேல்யூஸ் இதெல்லாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ 4 ஈக்குவல் டு 3a மைனஸ் 5னா அப்போ 3a ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஒரு சைடு எடுத்து போயிடும் மைனஸ் 5. இல்லைன்னா இது இப்படி கூட போட்டுக்கலாம். இதை நீங்கள் எப்படி போடணும்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது அப்படியே திருப்பிக்கிங்க. ஈக்குவல் டு 4 3a ஈக்குவல் டு 4 + 5 இப்படியே எழுதலாம். இதை தான் நான் அப்படி எழுதிக்கேன். ஓகேவா? டைரெக்டாக போட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்படி எழுதுறதை இப்படி திருப்பி எழுதுறோம், அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் மாற்றிட்டு அப்போ a ஈக்குவல்னா இப்போ என்ன பண்ண 9 ஆயிடுமா, 9. அப்போ 3a ஈக்குவல் டு 9னா a ஈக்குவல் டு 9 பை மல்டிபிள் வந்து டிவைட் ஆயிடும் 3 3 சார், அதுதான் a ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்க. கிளியர்? அடுத்தது 1 comma b மீன்ஸ் த இமேஜ் ஆஃப் 1 இஸ் bன்றாங்க. அப்போ f of 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வேல்யூ வந்து b. அப்போ x இருக்கிறதுல நீங்கள் 1ன்னு போடுறீங்க. அப்போ 3 × 1. அப்போ f of 1 உடைய வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும். f of 1 உடைய வேல்யூ என்ன, இது வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்மா. நீங்கள் வந்து x பதிலாக இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. 1 போட்டோம். அப்போ இங்கே f of 1 உடைய வேல்யூ என்ன, bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ bன்னு போட்டாச்சு. 3 × 1 minus 5. அப்போ 3லேருந்து 5 minus 5 பிக்கர் நம்பர் சைன் மைனஸ். அப்போ b ஈக்குவல் டு 2. அப்போ a வேல்யூ ஈக்குவல் டு 3, b வேல்யூ -2 கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் a, b தான் கேட்டிருக்காங்க. a ஈக்குவல் டு என்ன வரும், ஃபைனல் ஆன்சர் 3, b ஈக்குவல் டு -2. கிளியர்? புரியுதாமா? வெரி சிம்பிள் கொஸ்டின்மா. எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.